Hello friends, welcome back to my channel Sona's Cooking Journey. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது ட்ரெடிஷனலா கிராமத்துலலாம் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரெசிபி தான். அந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ மடவா மீனை சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், பூண்டு ஒரு 10 பல்லு, தாளிப்பு வடகம் 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 3, நல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இப்போ வாங்க அந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க குழம்புக்கு. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். இது வடகம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சோண்டு கடுகும் கொஞ்சம் சீரகமும் சேர்த்துங்க. கொஞ்சம் வெந்தயமும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறமா 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து அதையும் கொஞ்சம் பொரிய விட்டுடுங்க. மீன் குழம்பு மண் சட்டியில் பண்ணால் நல்லாயிருக்கும். என்கிட்ட மண் சட்டி இல்லை. இப்போ பூண்டு வதங்கிட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாவை சேர்த்துவோம். சேர்த்து அதையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ அதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிட்டுது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து மஞ்சத்தூளையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் இப்போ நல்லா வதங்கிட்டு நான் இதில் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இந்த இதை நல்லா எண்ணெயிலே வதக்கிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு இன்னும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்காக. இப்போ பாருங்கள், தக்காளியெல்லாம் வெந்து நல்லா இந்த மாதிரி ஆயிட்டுது. இதுக்கப்புறம் இது சைட்லலாம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கணும். வதக்கினா தான் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ நான் எடுத்து ஊற வச்சிருந்த புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணி இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உப்பு உரப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இப்போ போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு நம்ம இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வைக்க போகிறோம். பாருங்கள், ஒரு 7-8 நிமிஷத்தில் அது கொதிச்சிட்டுது. குழம்பு கொதிச்சிட்டு திறந்து பாருங்கள், நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் திக்காகிறதுக்காக கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ஏன்னா மீன் போட்டுட்டு குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க முடியாது. மீன் எல்லாம் உடஞ்சி போயிடும். கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம இதில் மீன் சேர்த்துக்கலாம். இப்போ 2-3 நிமிஷத்தில் குழம்பு நல்லா திக்காயிட்டுது. நான் இன்றைக்கி மடவா மீன் எடுத்திருக்கேன். இதை எடுத்து கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். குழம்பு மீனில் மண்டை போட்டு பண்ணிங்கன்னா குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீனோட மண்டையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், குழம்புல போட்டு நல்லாயிருக்கும். இப்போ மீன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதில் சேர்த்துட்டு லேசாக இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம திரும்பி இதை மூடியை போட்டு நம்ம இதை குக் பண்ண போகிறோம். மீன் சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப டைம் ஆகாது. ஒரு 5 மினிட்ஸ்லேயே மீன் வெந்துடும். பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், குழம்பு நல்லா திக்காக ஆகிட்டுது, மீனும் நல்லா வெந்துட்டுது. இப்போ நம்ம கரண்டியை போட்டு ரொம்ப இது பண்ணாமல் சும்மா லேசாக அதை ஆட்டி விடுங்க சட்டியை. இதில் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொதித்த குழம்புல ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மீன் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ சர்வ் பண்ண வேண்டியதுதான். மீன் குழம்பு சூடாக சாப்பிட்றதோட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் மதியானத்துக்கு சமைக்கிறீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே குழம்பு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்.
மறந்துடாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் இன்னும் ஒரு ரெசிபியோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.